ஹாய், இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு பொங்கல் டே விளாக் பார்க்க போகிறீங்க. எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஸோ காலையில் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு நினச்சேன். ரொம்ப சீக்கிரமாக 7:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டு கேண்டில் கொளுத்திட்டு வந்துட்டு பார்த்தா அம்மா வந்துட்டாங்க. நேற்றே வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து வெள்ளை பொங்கலும் சாம்பாரும் வச்சிடலாம், மேலே வந்து சக்கரை பொங்கல் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே முடிவு பண்ணியாச்சு. என் பையன் வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தான், அதனால தான் என்னால் இவ்வளோ வேலை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் காலைல குளிச்சுட்டு ஹேர் ட்ரை பண்ணிவிட்டு மேலே மாடியில் தான் பொங்கல் வைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்த க்ளீன் பண்ணி கோலம் போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு மேலே போயாச்சு. பொங்கல் சென்சல்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு கோலம் போட்டாச்சு. கோலம் போட்டு இது வந்து நம்ம ஆன்லைன்லேயே செல் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரே ஒரு சென்சல் இருந்துச்சா, அதை வச்சு கோலம் போட்டு முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு நான் தான் வந்து அடுப்பை எரிய வச்சு குடிச்சிட்டு போனேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்தான், அதுக்கப்புறம் என் தம்பி வந்தான். இந்த மாதிரி ஷிஃப்ட் பேசிஸில் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் ரொம்ப கண் எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸை போட்டு உட்காந்துட்டான் அங்கேயே. கொஞ்சம் நேரம் கழித்து இந்த குட்டி மயில் மேலே வந்துட்டார், தூங்கி எழுந்திரிச்சு சரியான தூக்கத்தில் இருக்கார் அவர். அப்புறம் கொதிச்சோன்னே பொங்கல் போட ஆரம்பித்தாச்சு. அம்மா, வானு, நான், ஆண்ட்ரூ, ஜெரின்னு எல்லாருமே போட்டு முடிச்சுட்டு பார்த்தா எரியவே மாட்டேங்குது. என்னடா எரியவே மாட்டேங்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோன்னா, இந்த ஜெரி இருக்கால விறக வந்து குத்துன்னு குத்தி பானையை உடைய வச்சுட்டான். அதுலேருந்து தண்ணி ஒலிக்கிட்டே வந்திருக்கு, விறகு எரியவே இல்லை. அதுக்கப்புறம் கீழே வந்து வேற ஒரு பானையை கொண்டு வந்து பானையவே மாற்றிட்டு இந்த சார் வந்து அப்போ வந்து எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் சொல்லிட்டு இருந்தாரு. ஹாய் பாய் ஹாப்பி பொங்கல்ன்ட்டு பாய் சொல்லி பாய்.